ஹாய். நான் இன்னைக்கு எனக்கே ஒரு புது டாஸ்க் அசைன் பண்ணிக்கிட்டேன். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி டெய்லியும் 2 or 3 மினிட்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. சின்ன வயசில் படிச்சிருக்கேன். நான் ரமண மகரிஷியோடைய பயோகிராஃபி படிச்சிருக்கேன். அப்போ ஸ்கூலிங் டேஸ் அப்போ ஸ்கூல் லைப்ரரியில் படிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி படிச்சிருக்கேன். அப்போ படித்தப்போ பெருசாக ரொம்ப புரிஞ்சுதா அப்படின்னா அந்த ஸ்டேஜ் அண்ட் ஏஜில் நமக்கு அதெல்லாம் ரொம்ப டீப்பாக புரியல. பட் ஏதோ ஒன்று அவருடைய பர்த்து, அவர் எப்படி இங்கே வந்தார், அந்த மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் ஓரளவுக்கு புரிய வந்தது. ஹவு ஹி அட்டைன் சால்வேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டீப்பாக அப்போ புரியலை. பட் இப்போ வந்து செகண்ட் டைம் எனக்கு அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால் அன்றைக்கி ஆசிரமம் போனப்போ இந்த புக்கை பிக் பண்ணேன். அதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த புக்கு வந்து ஃபுல்லாக தமிழில் தான் இருக்குது. இதை வந்து கீவா ஜெகநாதன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவருமே வந்து ரொம்ப அழகாக பார்த்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து அவருடைய பர்த்லேருந்து எண்டு வரைக்குமே எழுதியிருக்காரு. அதை எனக்கு வந்து டெய்லியும் இந்த புக்கை நான் வந்து செகண்ட் டைம் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டே டு டே மென்டல் பீஸ் கிடைக்குது. ஸோ இதை வந்து ஏன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நீங்களும் இதை டெய்லி ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் கவனிக்கலாம். கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஒரு பீஸ் கிடைக்கும். இது நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். இதில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இதை படிக்க ஆரம்பித்தப்பறம் ஏதோ ஒரு காம்னஸ் என் மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் தட். அவ்வளோதான் உங்ககிட்ட. தேங்க்யூ.